ஹலோ. என்னண்ணே இப்படி ஊரை ஏமாத்தி பழைக்கிறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா? டேய் யாரா நீ? யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? நான் யாருங்கிறது இருக்கட்டும், இப்படி நீங்களே ஒரு போட்டியை வச்சு உங்க வீட்டுல இருக்கிற பொம்பளைங்களுக்கே பரிசு கொடுக்கறது எந்த விதத்துல நியாயம்? இதுக்கு எதுக்குண்ணே ஊருக்கு மத்தியில போஸ்ட் அடிச்சு ஓட்டி இவ்வளவு பெரிய விழா எடுக்கணும்? பேசாம உங்க வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாமே. ஏய், என் கையில சிக்குன செத்துருவ. ஒழுங்கு மரியாதையை யாருன்னு சொல்லு. ஐயோ, டேய் திவா, இதோ வந்துட்டேனே. அண்ணா சொல்லுங்கண்ணா. எவனோ ஒருத்த ஃபோன் பண்ணி என்ன கலாய்க்கிறான்டா. என்னண்ணா சொல்ற? நம்மளே போட்டி நடத்தி நம்ம வீட்டு பொம்பளைங்களுக்கே பணத்தை கொடுத்துட்டோன்னு ஏளனமா பேசுறான். இதுக்கு தானே நான் அப்பவே சொன்னேன் வேணாம் வேணான்னு. இவ்வளோ செலவு பண்ணி பிரம்மாண்டமா பண்ணிருக்கான், கடைசியில கெட்ட பேர் வாங்க வேண்டியதா போச்சு. எதுவும் நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. அது யாரு என்னன்னு நான் பாத்துக்கிறேன். நீங்க இனிமே ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் எடுங்க, நான் பாத்துக்கிறேன். இப்ப என்ன மன்னிப்பு தானே? சரி, கேட்டா போச்சு. மன்னிப்பு தானே கேட்கணும். கேட்கிறோம். கர்ணா, கையை விடு கர்ணா. பண்ணது தப்பு விஸ்வா, மன்னிப்பு கேளு. கேளு. ஏய், யாருக்கிட்டடா மன்னிப்பு வேணும்? அண்ணா இல்லண்ணா, அவன் தேவையில்லாம எந்துகிட்ட போய் போடுன. ஐயோ மாமா, என் பையன் இந்த வீட்டு வேலைக்காரட்ட மன்னிப்புமா? என்ன திமிரா உனக்கு? அவர் நியாயத்தை தானே கேட்டாரு, அதுக்காக கை நீட்டி அடிப்பீங்களா? ஏய், இது எனக்கும் எங்க அண்ணனுக்கும் நடக்கிற விஷயம். நீ தேவையில்லாம தலையிடாத, உன் வேலையை மட்டும் பாரு. அண்ணா, நான் தான் அன்னைக்கே சொன்னலண்ணே, இவன் நல்லா பொண்டாட்டி தாஸ் ஆயிட்டான். அவளுக்காக நம்ம பையனை மன்னிப்பு கேட்க சொன்னவன் நாளைக்கு என்ன சொல்லுவான்னு நினைக்கிறீங்க? நம்மளே மன்னிப்பு கேட்க சொல்லுவானே. அதுக்குள்ள நம்ம இடம் கொடுத்துடக்கூடாதுண்ணே, இடம் கொடுத்துடக்கூடாது. அதுக்குள்ள இந்த நாய் இந்த வீட்டை விட அடிச்சு வெளில அனுப்புனேன். என்னாச்சு இந்த ஆளுக்கு? தனியா சிரிச்சிட்டு இருக்கா, அதுவும் கடல் மேல ஏறி நின்றுட்டு. ஒருவேளை இந்த ஆளுக்கு ஏதாவது ஆயிடுச்சோ? ஆயிட்டாலும் என்னடி தனியா சிரிச்சிட்டு இருக்கானேன்னு பாக்குறியா? என்ன ஒண்ணு இப்படி ஆட்டு, இல்ல இப்படி ஆட்டு. அது என்னடி இப்படி இப்படி ஆட்டுனுக்குற? வாடி. கூப்பிடுதே கூப்பிடுதே. ஏய் வாடி. வந்துட்டேங்க. என்ன இது? கேஷ்யூ நட்ஸ். உட்கார் உட்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிருபா அண்ணா அந்த கர்ணாவை தான் அவரோட அடுத்த அரசியல் வாரிசுன்னு சொன்னார்ல. ஆனா இன்னைக்கு அந்த கர்ணாவை கிருபா அண்ணா அவர் கையாலேயே அடிச்சு வீட்டை விட்டு வெளில போடா அப்படின்னு சொன்னதை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சுன்னு தெரியுமா?
தான் இந்த திவாகர் கிட்ட வச்சுக்க கூடாதுன்றது. கிருபா, நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா? இப்படியா நீ கர்ணா கிட்ட நடந்துக்குவ? பா, அவன் விஸ்வா கிட்ட என்ன சொன்னான்னு கேட்டிங்கல்ல? விஸ்வா கிட்ட சொன்னா அது ஏன் கிட்ட சொன்ன மாதிரி. அப்புறம் எப்படி அவனை சும்மா விட முடியும்? ஒரு காலத்தில் அவன் சின்ன பையனா இருக்கும்போது எங்கேயோ அனாதையா சுத்திக்கிட்டு இருந்தான். இங்க வந்து நீ சொன்னது எல்லாத்தையும் கேட்டான். வளர்ந்ததுக்கு அப்புறமும் கூட கர்ணானா விசுவாசம், விசுவாசம்னா கர்ணாங்கிற அளவுக்கு நீ கிழிச்ச கோட்டை தாண்டாம நடந்துக்கிட்டான். இப்ப கூட அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு உங்ககிட்ட அவன் வந்து கேட்டானா? நீயும் திவாகரும் சேர்ந்து தான் அவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிங்க. அப்ப கூட இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையாடான்னு அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்டீங்களா? இல்லையே. நீ சொன்ன பேச்சுக்கு மறு பேச்சு கூட பேசாம அண்ணன் சொல்லிடுச்சேன்ற ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணோட கழுத்துல தாலி கட்டணவன். அவனும் மனுஷன் தானாடா? அவன் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்த அந்த பொண்ணு அவன் கூடவே இருக்கா. உங்க முகத்தை விட அவ முகத்தை தாண்டா தினமும் அதிகமா பாக்குறான். அப்படி இருக்கும்போது அவளுக்கு நியாயம் கேட்கறதுல எந்த விதத்துலடா தப்பு? அதுக்காக அவனை நீ கை நீட்டி அடிப்பியா? இதே இடத்துல கர்ணாவா இல்லாம வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா அடுத்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு வெளியேறி இருப்பாங்க. ஆனா அவன் அப்படி நினைக்கலையே. எங்க அண்ணனுக்கு என்ன அடிக்கிறதுக்கு என்ன திட்டுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு சொல்லி நீ அடிக்கிறதையெல்லாம் தடுக்காம அடிய வாங்கிட்டு தானடா நின்றுகிட்டு இருந்தான். இதை பாருங்கப்பா, அவன் என்னதான் இந்த வீட்டில் விசுவாசம் உள்ள வேலைக்காரனாக இருந்தாலும் எனக்கு என் பையன் தான் முக்கியம். அவன் என் பையனையே அந்த வேலைக்கார்ட்ட மன்னிப்பு கேட்க சொல்கிறான். அதை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்கிறீங்களா? என்ன கிருபா, பழசையெல்லாம் மறந்துட்டியா? உன் பையன் பண்ண தப்புக்கு அவன் ஜெயிலுக்குள்ள போறதுக்கு தயாரா இருந்தான்டா. நீ ஜெயிலுக்குள்ள போக கூடாதுங்கிறதுக்காக இந்துவை அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்.